கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசேயோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு சொல்லி தெரியப்படுத்து. ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கி ஆராதனையில் நம்ம பொருத்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு தெரியப்படுத்தும்படி. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஊக்கமா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து, நீங்கள் 48:14 எடுத்து வச்சுங்க பிற சங்கீதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். அதாவது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். அதாவது பக்தி, விசுவாசம் எல்லாம். இப்போ ஒரு சிலர்கிட்ட போய் கேட்டால், கோயிலுக்கு எதுக்கப்பா போகிறீங்க? எதுக்கு போவோம்? கடவுளே எனக்கு கைகள் நல்ல சுகத்தை கொடு அப்படின்னு கேட்க போவேன். வேலையை கொடு, கல்யாணம் கட்டி வை. தோத்திரம். கட்டி வச்சவன் பிரித்து விடு அப்படின்னு சொல்லி, சீக்கிரம் எப்படியா பிரித்து வர்றதுக்கு ஒரு வழியை பாருப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போய் கடவுள்கிட்ட கும்பிட்றான். ஆனால் வேதம் என்ன சொல்லி தருகிறது? நீ எதற்காக சபைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீ நடக்க வேண்டிய வழியை கற்றுத்தருவதற்காக கர்த்தர் உன்னை இந்த திருச்சபையிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழி. ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, சில நேரத்தில் நம்முடைய மனசில் தோணும், அந்த நாட்களை போல இப்போ இல்லையே. ஸ்தோத்திரம். ஆமேன். எப்படி? எனக்கு, உங்களுக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியாது. எனக்கு அப்படி அந்த நாட்களை போல இப்போ இல்லையே. அந்த நாட்களில் கர்த்தர் எவ்வளோ அதிசயம் செஞ்சார், எவ்வளோ அற்புதம் செஞ்சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் நடத்தியதெல்லாம். இப்போ விளாத்திக்குளம் பகுதிகளை நான் ஊழியர் செய்யும் பொழுது பெரிய அதிசயம். நான் இருந்தது விளாத்திக்குளத்தில். இப்போ அந்த பகுதியில் இருந்த யோபுக்கெல்லாம் தெரியும், தம்பி அந்தோணிக்கு. நாகலாபுரம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரியா? 13 கிலோமீட்டர் விளாத்திக்குளத்திலிருந்து. இப்போ இந்த 13 கிலோமீட்டருக்கு இந்த புறத்தில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு குடிசை, ஓலை குடிசை போட்டு பாருங்கள், நான் ஊழியம் செய்கிறேன். ஒரு டென்ட்டு போட்டு அந்த டென்ட்டில் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் வாலிபனாக இருந்து பாருங்கள் தனித்து அப்போ செய்கிறேன். அப்போ ஒரு நேரம் சமைப்பேன், சமைக்க மாட்டேன். சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இல்லை. சமைக்க மாட்டேன்னு சொல்கிறத விட சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி இல்லை, அப்படிங்கிற மாதிரி காசு இல்லை, காணிக்கை இல்லை. அவ்வளவு வறுமை அந்த காலத்தில், அவ்வளோ கஷ்டம். ஒரு மாதம் 80 ரூபா தான் அந்த சபையில் மாத வருமானம். எவ்வளவு அந்த காலத்தில்? ஒரு மாதம் எவ்வளவு? 80 ரூபா. அந்த 80 ரூபாயில் அந்த மாதத்தில் 2 கூட்டம் நடத்திடுவேன். தோத்துறோம். ஆமேன். ஆமாம், அந்த 80 ரூபாயில் அந்த வயசில் ஏன் கர்த்தரை ஆசீர்வதிச்சாருங்கிறதுக்கு சொல்கிறேன். தோத்துறோம். அப்போ பாருங்கள், அந்த 80 ரூபாயில் 40 ரூபாயில் சாப்பிட்டுக்கிட்டு 40 ரூபாயில் 20 ரூபாயில் ஒரு கூட்டம் நடத்திடுவோம். நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் 10 ரூபா. தோத்துறோம். 10 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடித்து வர்ற ஊழியருக்கு 10 ரூபா காணிக்க. தோத்துறோம். கொடுத்தா ஒரு கூட்டம் நடத்திடலாம். தோத்துறோம். ஆமேன். அப்போ அந்த 10 ரூபான்னா இன்றைக்கி எத்தனை ரூபாய்க்கு சமம்? 1000 ரூபாய்க்கு. இன்றைக்கி ஒரு கூட்டம் பேச போனால் 1000 ரூபா கொடுக்குறாங்க. தோத்துறோம். அப்போ அந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்தேன். இன்றைக்கி அது 1000 ரூபாய்க்கு சமம். தோத்துறோம். ஏன்னா ஒரு இட்லி 4 அண்ணா. தோத்துறோம். அல்லேலூயா. 1 ரூபா இருந்தால் ஒரு நாளை ஓட்டிடுவேன். காலையில் 2 இட்லி சாப்பிடுவேன். இப்போ எல்லாம் ஏமாத்துறான். தோத்துறோம். அண்ணன் ஒரு நாளில் போனாலும் சரி, ஐயங்காரில் போனாலும் சரி, இட்லின்னு வைக்கிறானே ஒழிய பிச்சைங்கன்னா என்னது? இட்லியை காணாம். தோத்துறோம். பேப்பர் மாதிரி இருக்குது, அதுலேயும் பாதி இட்லி தின்னு போடுறான். தோத்துறோம். பிச்சு தான் கொடுக்குறான், மாவே ஊற்றுறதில்ல. அப்போ என்னென்னா ஏமாத்துறான். தோத்துறோம். இட்லி வியாபாரம் பண்ணுறவங்கள நான் சொல்கிறேன், நல்ல வாஞ்சையோடு நல்லா ஊற்றி கொடுங்க. தோத்துறோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
எதுக்கு சொல்கிறேன், இப்போ நினைக்கிறேன் பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அந்த ஐயன் கடை பேர் என்னையா, பாட்டையா கடை. இப்போவும் நினைக்கிறேன் பாருங்கள். ஏன்னு கேட்டால் ஒரு இட்லி பந்து மாதிரி இருக்கும் தோத்திரம். ஆமாம், ஒரு இட்லி 4 நாள் தான். 2 இட்லியை உடைச்சி விட்டு சாம்பார் ஊற்றினா அந்த இலை நிறைஞ்சிரும் தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது இட்லி தோத்திரம். அப்போல்லாம் ரேஷன் அரிசி கிடையாது, நல்ல அரிசியில் தான் இட்லி. ரேஷன் அரிசியெல்லாம் போட மாட்டாங்க தோத்திரம். ஆகவே நல்ல இட்லி, பெரிய பெரிய இட்லி 4 நாள் தான். 2 இட்லி சாப்பிட்டா போது வயிறு நிறைஞ்சிடும். பாருங்கள், மத்தியான சாப்பாடு, ஒரு சாப்பாடு 40 பைசா. ஆமேன், அல்லேலூயா. ஃபுல் மீல் தோத்திரம். நல்ல முள்ளங்கி கிள்ளையும் போட்டு சாம்பார் சூப்பராக வச்சு ஊற்றுவார் பாட்டையா. பாருங்கள், 40 பைசா. நைட் 2 இட்லி தோத்திரம். அப்படின்னா ₹1 ஒரு நாள் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சமைப்பேன், சமைக்காமல் இருப்பேன், உபவாசத்திலே இருப்பேன். அப்போ நடந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 13 கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்க முடியாமல் 2 கால்கள் வராத ஒரு பிள்ளை தோத்திரம். அந்த அம்மாவுக்கு 2 காலும் இல்லை. ஒரு அறைக்குள்ளேயே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்ல ஜெபிக்கிற ஒரு பெண். தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, தியாகராஜன் அப்படிங்கிறவருடைய சகோதரி. அவர் ஒரு ஊழியக்காரர், சென்னையிலே மயிலாப்பூரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சகோதரி எப்போது ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு முறை அவங்க அம்மாட்ட அவங்க சொன்னாங்களாம், கிராமத்தில் அவங்க வீட்டில் நிறையா கோழி சேவல் எல்லாம் இருக்குது, வளர்க்குறாங்க. அப்போ அந்த கிண்ணி கோழின்னு ஒன்று வளர்த்துருக்காங்க. அதை அடித்து எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்போ அதை அடித்து அவங்க பிரியாணி பண்ணியிருக்காங்க. அப்படி பிரியாணி செய்யும்போது அதை சாப்பிடலான்னு போகும்போது கர்த்தர் சொன்னாராம், என்னுடைய மகன் விளாத்திக்குளத்தில் இப்படி ஜிஎஸ் பால்னு ஒருத்தர் ஊழியம் செய்கிறார், அவருக்கு நீ கொண்டு போய் கொடுன்னு சொல்லி தோத்துறோம். ஆமேன், அல்லேலூயா. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு ஒயர் கூடையில் வச்சு, அந்த வயசான அம்மா, இந்த மகன் நடக்க முடியாது, அந்த அம்மா தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க. உடனே அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே ஆத்தங்கரைக்கு வரணும். இப்போ இருக்கிற அண்ணா நகர் தோத்திரம். அவ்வளோ தூரம் அந்த காலத்தில் நடக்கிறதுனா ரொம்ப சோம்பேறித்தனம் தோத்திரம். அப்போ அந்த அம்மா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, விளாத்திக்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வந்து விசாரிச்சுக்கிட்டே வராங்க. சர்ச்சை எங்கே இருக்குன்னு தெரியாது. விசாரிச்சுக்கிட்டே வந்தால், நான் சர்ச்சில் இல்லை, நான் என்ன செஞ்சுருக்கேன், ஆற்றுல துணி துவைச்சி குளிக்கிறதுக்கு போயிருக்கேன். பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறேன், ஆற்றுலேருந்து பொறுத்து 2-3 மணிக்கு பசியோடு வர்றேன். வந்தால் இங்கே ஒன்றும் இருக்காதுன்னு தெரியாது, அதான் ஆற்றுல தண்ணி குடிச்சிருக்கமாச்சே. அப்போ ஆற்றுல அவ்வளோ தண்ணி இருந்துச்சு உங்கள் ஊர் ஆற்றுல தோத்துறோம். இப்போ ஆறில் சாக்கடை தான் ஓடுது தோத்துறோம். அல்லேலூயா. அந்த ஆற்றுல அவ்வளவு நல்ல தண்ணி, இவங்களுக்கெல்லாம் தெரியாது தோத்துறோம். அப்போ ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன், டவுசர் போட்டுக்கிட்டு இருந்திருப்பார் யோபு தோத்துறோம், நான் சொல்கிற காலத்தில். அப்போ அந்த ஆற்றுல அப்படி தண்ணி பன்னீர் மாதிரி ஓடும் தோத்துறோம். சூப்பராக இருக்குது, அப்படி படுத்துக்கிட்டு குடிக்கலாம். அப்படி நல்ல வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் புளிச்சைன்னு ஒன்று இருக்கும், அதை ஒடிச்சு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் வாரேன். இங்கே சர்ச்சில் வந்து சர்ச்சு கதவை திறந்தால் கதவு போக மாட்டேங்குது. என்னடா கதவு போக மாட்டேங்குது அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்தா ஒரு கூடை, கதவு சந்தில் கொண்டு வந்து ஒரு கூடை வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு குச்சி எடுத்து அதை தள்ளி விட்டு நான் உள்ளே போயிட்டு அந்த கூடை எடுத்து அதில் ஒரு சின்ன கடுதாசி இருக்கிறத எடுத்து படிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஊழியக்காரர், கர்த்தர் இன்று காலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடி மாதிரி இருக்கு. கர்த்தர் உங்களை குறித்து எங்களோடு பேசினார். இப்படி என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு மிஷினரி பணித்தளத்தை போல் வந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற இந்த மகன் பசியோடு இருக்கிறான், அவனை போஷிக்கும்படி இதை கொண்டு போய் கொடு என்று கர்த்தர் சொன்னார். அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி பாருங்கள், ஜெபித்து கொள்ளவும் அப்படின்னு முடித்து அந்த கடைதாசி முடிச்சுட்டு அதில் இந்த சிவப்பு கலர் ₹20 புது நோட்டு தோத்துறோம், மட்டன்னு புது நோட்டு காணிக்க தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு அல்ல இன்னும் கரந்தட்டி கத்துற, கைதட்டி கத்துற சோதனை பண்ண வேண்டாமா? அல்லேலூயா. எனக்கு அப்படியே முழங்கால் போட்டேன் தோத்துறோம். பாருங்கள், பாயில் வெறும் தரதான், அப்போல்லாம் மண் தரதான், மண் தரல. உடனே 2 கையும் உயர்த்தி முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், ஹல்லேலூயா, நீர் என்னை காண்கிற தேவன், அல்லேலூயா. நான் நினச்சிட்டு இருக்கிற கர்த்தர் நம்மளை கண்டுக்கல, ஏதோ நம்ம பிரசங்கம் பண்ணுற ஏதோ நடக்குது, இல்லை, நீர் என்னை காண்கிற தேவன், அல்லேலூயா, உன் பசியை காண்கிற தேவன். என்ன அற்புதம், என்ன அதிசயம்
தோத்துறோம். பாருங்கள், அப்படி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு நான் புசித்துட்டு பிறகு அந்த டிஃபன் கேரியர் அவங்களுக்கு கொடுக்கணுமே. அந்த அட்ரஸில் நான் திரும்ப கொண்டு போய், அம்மா நீங்கள் வச்ச டிஃபன் கேரியர், அந்த அம்மா சொல்லிச்சு அந்த டிஃபன் கேரியர் உங்களுக்கு தான். தோத்துறோம். அல்லேலூயா. தட்டன கையை ரெட்டிப்பான ஆசீர்வாதம். தோத்துறோம். பாருங்கள், அந்த டிஃபன் கேரியர் உங்களுக்கு தான். தோத்துறோம். வேணும்னா தான் நான் வந்திருப்பேனாச்சு. தோத்துறோம். இல்லை, கர்த்தர் அதுக்காகத்தான் உங்களுக்கு புது டிஃபன் கேரியர் வாங்கி சாப்பாடு போட்டு கொடுத்தோம். தோத்துறோம். ஆமேன். பாருங்கள், அதே போல் இப்போ எப்படி மாதம் மாதம் நம்ம திருவிருந்து மாதிரி அவங்க மாதம் மாதம் எனக்கு வாரத்தில் சோத்திரம் இது மாதிரி நல்ல ஆகாரங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன். அநேகரை கர்த்தர் அப்படி எழுப்பினார். அப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் என்ன அதிசயமாக நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அற்புதமாய் நடத்துகிறார். அந்த நடத்துதல் பணம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்மகிட்ட பணமோ வசதியோ வண்டியோ காரோ இல்லை. அப்போ ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சு, ரேலி சைக்கிள். தோத்துறோம். அதுதான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய நடத்துதல் இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு வஸ்திரமானாலும் சரி, தோத்துறோம். ஒரு ட்ரெஸ்ஸு, தோத்துறோம். அதாவது குடும்பஸ்தர்கள் வாங்கி தருவதில்லை. சங்கரலிங்கபுரத்து அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எபின்னு ஒரு தம்பி இருந்தான். அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண பாறை உடைக்கிற வேலை செய்கிறவங்க, அங்கெல்லாம் கல் உடைக்கிறவங்க. அவருக்கு தெரியும். தோத்துறோம். கல் உடைக்கிறதான், ராகி களி தான். தோத்துறோம். அவங்க வீட்டில எல்லாம் சாப்பிட்டது இப்போ நினைக்கிறேன், ராகி களி. தோத்துறோம். நல்ல இந்த ஆட்டுக்கறியை இதில் கோர்த்து காய வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, குழம்பு வச்சு. அந்த கறி எனக்கு கடிக்க தெரியாது, ஆனால் அந்த குழம்பு நல்லா வச்சுருப்பாங்க, தக்காளி குழம்பு மாதிரி. தோத்துறோம். ராகி களியும் அந்த மாதிரி தக்காளி குழம்பும் சங்கரலிங்கபுரம் மறக்க முடியும். தோத்துறோம். ஆமேன். அவங்க பாருங்கள், அந்த பாறை உடைக்கிறவங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, என் ஊழிய எல்லையெல்லாம் கிடையாது. என் ஊழிய எல்லைக்கு அப்பால் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. அந்த பையன் தேடி வரான். தோத்துறோம். ஒரு தடவை பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை தேடி வருகிறான். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் அற்புதம், அதிசயம் கர்த்தர் பேசினார். பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி. தோத்துறோம். அப்போ நான் வீட்டை விட்டு, தாயை விட்டு, தகப்பனை விட்டு, எல்லாரும் விட்டு போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, என் தாயும் தகப்பனும் எனக்கு தேடி வந்து செய்யவில்லை, ஆனால் தாயாய் தகப்பனாய் என் தேவன் எனக்கு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சுற்றிலும் நிறைய கிராமங்களில் கர்த்தர் பேசி. தோத்திரம். குருவார்பட்டி பாருங்கள், நாகலாபுரம், புதூர், சங்கரலிங்கபுரம், இப்படி நிறைய ஊர். தோத்துறோம். அந்த ஊரில் இருந்தெல்லாம் ஏராளமான ஆத்துமாக்கள். சூரங்குடி, வேம்பார். தோத்துறோம். பாஸ்டர்மாவுக்கு தெரியும். பாஸ்டர்மா கல்யாணமான புதுசில் எங்கள் வீட்டில் இருந்த நிறைய பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் சொந்த பந்தம் கொடுத்த பாத்திரம் அல்ல, அது பெண்கள் கொடுத்த பாத்திரமும் அல்ல. அல்லேலூயா. அவங்க கொடுத்து பூரா வாலிப பசங்க. தோத்துறோம். ஆமேன். ஆமாம், அந்த பேரை படித்து பார்த்தீங்கன்னா குருவார்வட்டி. தோத்துறோம். அலெக்ஸ், மேக்ஸ்வெல், அப்படி இப்படி, மேனக்ஸா. தோத்துறோம். குருவார்வட்டி, நாகலாபுரம், புதூர், சங்கரலிங்கபுரம், சூரங்குடி, இப்படி ஏராளமான வாலிபர்களை கர்த்தர் அங்கிருந்து அழைத்து வந்தார். ஆமேன். அல்லேலூயா. இது என்ன ஒரு பெரிய அதிசயங்க. தோத்துறோம். அதே போல் சூரங்குடி பகுதியில் இருந்து ஒரு 10 டீச்சர்ஸ். தோத்துறோம். ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க. அதிசயமாக இருக்குது. அந்த 10 பேர் வந்து எனக்கு ஞானசானம் கொடுங்க பாஸ்டருங்கிறாங்க. தோத்துறோம். ஆமேன். அல்லேலூயா. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம், ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஞானசானம் கொடுக்கணும். அப்போ நான் சொல்கிறேன், எம்மா ஞானசானம் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் அந்தளவுக்கு ஒரு ஆர்டைன் பாஸ்ட் கிடையாது. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் தான் கொடுக்கணும். தோத்துறோம். ஆமேன். அப்போ ஒரு பெரிய பாஸ்டர் சந்தோஷ் ஐயா, அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் வாங்க கொடுங்க. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் கூப்பிட்டு நீங்கள் வாங்க கொடுங்கண்ணே. அவங்க அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ என்ன செய்ய, நீங்கள் 2 பேரும் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி என்னை தகுதியாக்குங்க. தோத்துறோம். அல்லேலூயா. பாருங்கள், உடனே எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணி. தோத்துற கடற்கரையில் இப்பொழுது தூத்துக்குடி ரோச் பார்க் அப்படிங்கிற ஏரியாவில் எண்ணெயில் தலையில் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி. தோத்துற. சரி, எங்கள் முன்னிலையில் நீ ஞானஸ்தானம் கொடுன்னு அந்த 10 டீச்சர்ஸுக்கு 1987 முதன் முறையாக 10 டீச்சர்ஸுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. என்ன அதிசயம், என்ன அதிசயம். தோத்துற. பணம் தான் இல்லை. தோத்துறோம். அப்போ என்ன இல்லை? பணம் இல்லை. தோத்துறோம். வண்டி இல்லை, வசதி இல்லை, வீடு இல்லை, இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்னக்காவடி மாதிரி போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட 3 ட்ரெஸ் தான் இருக்கும். அதையே துவைச்சி தேய்ச்சி என்ன செய்யணும்?
போடணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த அதிசயங்களை நினைக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். தோத்திரம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். நம்ம நினச்சா கொண்டாடுறாரே தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா, சத்தமா பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி நிறைய நான் சொன்ன நிறைய சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது கர்த்தருடைய நடத்துதலின் காலம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதாவது இதை 3 வகையாக நான் பிரித்து சிந்திக்க ஆரம்பித்தேன். முதலாவது கொடுத்ததை புசிக்கும் காலம். சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்ததை புசிக்கும் காலம், அது ஒரு அடிமைத்தன காலம். அடிமைத்தன காலத்தில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடணும். தோத்திரம். ஆமேன். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது தோத்திரம் இல்லை இப்போ நான் பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்டுவீங்களா? இல்லை, உங்கள் அம்மா கஞ்சியை கடைஞ்சி ஏதோ தான் திங்கணும். தோத்திரம். ஆமேன். நிலாவை பாரு, வானத்தை பாரு, கடலை பாரு. தோத்திரம். தூணைப்பார், ஆணையைப்பார், பூனையைப்பார்ன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, உள்ளே அமுக்கி விட்டுருப்பாங்க. தோத்திரம். அல்லேலூயா. கொடுத்ததை புசிக்கும் காலம். சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்கிறது சரிதானே? தோத்திரம். அப்போ ஒரு குழந்தை நான் விரும்புகிறத சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட முடியாது. தோத்திரம். இல்லை எனக்கு மோருஞ்சோறு வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? மண்டையில் கொட்டி போடுவோம் ராஸ்கல். பனிக்காலத்தில் மோருஞ்சோறா? அதெல்லாம் உனக்கு கிடையாது. இப்போ பாலுஞ்சோறு தான். தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்னென்னா கொடுத்ததை புசிக்கும் ஒரு காலம் எல்லாருடைய வாழ்க்கையில். இப்போ நீங்கள் அப்படியே உங்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தோத்திரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்ததை புசிக்கிற காலம். அந்த குழந்தையில மட்டும்தில்லை. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் போகும்போதே சோத்திரம் நம்ம இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லாம் காலையில் அப்படின்னு ஆசையாக இருந்தால் பிரியாணி கிடைக்குமா? மக்காச்சோள சோறு தான் கிடைக்கும். தோத்திரம். ஆமேன். நேற்றை கூட அதை நினைக்கும் பொழுது அப்போல்லாம் மக்காச்சோள ரொட்டி. தோத்திரம். எங்கள் அம்மா சூப்பராக பண்ணித்தரோம். இப்போ சாப்பிட ஆசையாக இருக்குது. அப்போ தூக்கி வீசுறது மேலே. இதெல்லாம் ஒரு சோறா? தோத்திரம். மக்காச்சோள ரொட்டி. தோத்திரம். அப்போ பஞ்சம் 67 எல்லாம் வந்து கடுமையான பஞ்சம். பாருங்கள் 71 சரியான பஞ்சம். அந்த பஞ்சத்தில் எந்த விவசாய வீட்டில் கூட நெல் இருக்காது, விதை நெல் கூட இருக்காது. அப்போ மக்காச்சோளம் வாங்கி அரைச்சி அந்த மக்காச்சோளத்தை எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு ரொட்டி அப்படியே ஒரு அமுக்கி அப்படி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எச்சை ஊறுது. தோத்திரம். ஆமேன். இப்போல்லாம் அது இருக்கானே தெரியல. தோத்திரம். அப்போ என்னென்னா கொடுத்ததை புசிக்கும் ஒரு காலம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். தோத்திரம். குழம்புஞ்சோறும் சாப்பிடலான்னு ஆசையாக இருக்க முடியாது. ராய்க்களி உருண்டை தான், சோளக்களி உருண்டை தான். தோத்திரம். அதெல்லாம் சாயந்தர நேரம் வந்து இடித்து பானையில் பெரிய பெரிய பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு காலையில் அதை தான் சாப்பிட்டுக்கணும். ஒரு வெங்காயத்தை கடித்து மிளகாயை கடித்து சாப்பிட்டுக்கணும். தோத்திரம். அப்போ கொடுத்ததை புசிக்கும் காலம். நீ விரும்பினதை சாப்பிட முடியாது. அது ஒரு அடிமைத்தன காலம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோமா? பாருங்க, இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். சோத்தர். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நம்ம இப்போ விரும்பினதை சாப்பிட முடியாது. கொடுத்ததை நீ புசிச்சுக்கணும். அதுபோல ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாய். இஸ்ரவேலர்களும் அதே போல தான் அந்த அடிமைத்தனத்தில் கர்த்தரங்க வைத்திருந்தார். அப்போ எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது யாத்திராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார். இப்போ இல்லை, கவனிங்க நான் சொல்கிறத, பிறகு வாசிப்போம். இந்த ஆளோட்டிகள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் சத்தம் என் காதில் வந்துச்சு. தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, 430 வருஷமாக அவன் அடிமையாக இருக்கான். இந்த 430 வருஷத்தில் படாத பாடுபட்டு இருக்கான். சவுக்காலையை அடிக்கிறான், சோறு தர மாட்டேங்கிறான், துணி தர மாட்டேங்கிறான், பிள்ளைகளை உயிரோடு வைக்க விட மாட்டேங்கிறான், ஆம்பளை பிள்ளை போகிறான் ஆற்றுக்குள்ளே போடுங்கிறான், நைல் நதிக்குள்ளே போடுங்கிறான். இப்படி என்னென்னோ கொடுமையெல்லாம் சந்திக்கிறான். சந்தித்த பிறகு 430 வருஷம் கழித்து கர்த்தர் சொல்கிறாரு, இவனுடைய கூக்குரல் என் செவியிலே வந்தது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இவனை செம்மைப்படுத்தும்படியாய், கர்த்தர் சொல்கிறாரு இவனை சரிப்படுத்தும்படியாய். ஏன் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கொடுத்ததை புசிக்கும் ஒரு அடிமைத்தன காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எகிப்தியர்கள் மட்டும்தான் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எகிப்தில் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனும் அந்த அடிமைத்தன காலத்துக்குள் அவன் கடந்து வருகிறான். அல்லேலூயா.
கரங்களை தட்டி ஆமேன். புரிஞ்சவங்க தோத்துறோம். ஆமேன். எங்கள் வாழ்க்கையும் நீர் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நீர் நடத்துகிறீர். எதுக்குன்னா தன்னை உணர்ந்து கொள்ளும்படியாய். ஆமேன். தன்னை தாழ்த்தும்படியாய், தன்னை படைத்த தேவனை அவன் புரிந்து கொள்ளும்படியாய். வாசிப்போம். இப்போ வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர், பாருங்க, இப்போ இந்த எகிப்தில் இருக்கிற இந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவன் இழுத்துக்கு அவன் தலையில் போட்டான்னு இப்போ அவன் கூக்குரல் பெருசாக இருக்கு. தோத்துறோம். அல்லேலூயா. தூக்கவனை அப்படிங்கிற மாதிரி. அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியர்களின் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான, பாருங்க, தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அப்போ ஒரு விஷயத்தை இப்போ ஒரு 3 விஷயமாக பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அடிமைத்தன காலம், கொடுத்ததை புசிக்கும் காலம். அப்போ அந்த காலத்துக்குள்ள ஒவ்வொரு குழந்தையும் வருகிறது. ஆமேன். ஒவ்வொரு ஆத்மாவும் வருகிறது. இப்போ நீங்கள் இருக்கிறேன்னு நீங்களும் அதே மாதிரி தான் கடந்து வந்திருப்பீங்க. பாருங்கள், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆமேன். சுயமாய் அதை சிந்திக்க முடியவில்லை. தேவன் யார், வாழ்க்கை என்ன, பரிசுத்தம் என்ன, நீதி என்ன, உண்மை என்ன, இதெல்லாம் சிந்திக்க முடியாத ஒரு அடிமைத்தன காலத்தில் எல்லாரும் இருந்தோம். கொடுத்ததை புசித்தோம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஒரு பெரிய பரிசுத்தவான், நம்ம பெரிய ஜெப வீரன், பாருங்கள், நம்ம பெரிய விசுவாச வீரன் இப்படின்னு மனுஷன் இன்னைக்கு மாறுதட்டி கொள்ளுகிறான். என்னால் எல்லாம் முடியும், நான் விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும், நான் ஜெபித்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு. இல்லை, நீ கடந்து வந்த பாதையை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அடிமைத்தன காலத்துக்குள் நீ இருந்தாய். ஆமேன். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா மன்னாவை புசித்த காலம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிப்போமா? யாத்திராகமம் 16. அதை கண்டு இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், பாருங்க, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக, பாருங்க, அதை எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். பாருங்க, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அவர்கள் சேர்த்தார்கள். அல்லேலூயா. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது ஒரு விடுதலை பயண காலம். முதல்ல ஒரு அடிமைத்தன காலம். இதெல்லாம் அப்படி உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனத்தில் ஏன்னா அப்போ தான் மனுஷனுக்குள்ள அந்த பெருமை வராமல் இருக்கும். தோத்திரம். இந்த பெருமை தான் எல்லா அழிவுக்கும் காரணமாக இருக்குது. தோத்திரம். ஆமேன். ஆசீர்வாத குறைச்சலுக்கு அது காரணமாக இருக்குது. பாருங்கள், மனச்சோர்வுக்கு அது காரணமாக இருக்குது. ஆக கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா, நான் ஒரு அடிமைத்தன காலத்தில் இருந்தேன். இப்பொழுது பாருங்கள், அடுத்து கர்த்தர் என்னை விடுதலை பயண காலத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா.
அப்ப நீ மன்னாவை புசித்தாய். ஆமேன். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்தார். தோத்திரம். இது என்ன? இது மன்னா. பாருங்க, இந்த மன்னாவை பற்றி சொல்லும்போது அங்கே ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை அவர் சொல்லி தருகிறார். ஒரு ஓமர் அளவு நீ புசிக்கணும். ஆமேன். எவ்வளோ புசிக்கணும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். சில சாப்பிட்றதுல கண்ட்ரோலே கிடையாது. தோத்திரம். ஏன்னா இதை சொல்லி தந்த அதே இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டே அந்த கண்ட்ரோல் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் சீனாய் மலையை தாண்டி அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது கிப்ரோத் அத்தாவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனார்கள். அந்த ஊர் பேரை சொல்லுங்க பார்ப்போம். கிப்ரோத் அத்தாவா. அந்த கிப்ரோத் அத்தாவா என்று சொன்னால் இச்சித்த ஜனங்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அந்த இடத்துல எப்படி அவன் சாப்பிட்டான்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க வாயால் சாப்பிட்டு மூக்கால் புறப்பட்டு வந்துச்சான். ஆமேன். எலும்போடையெல்லாம் முழுங்கியிருக்கான். தோத்திரம். எலும்போடையெல்லாம் முழுங்கியிருக்கான். அந்த அளவுக்கு வெறி. தோத்திரம். அல்லேலூயா. அந்த காலத்தில் தான் அப்படி இருக்கான்னு இல்லை, இந்த காலத்துலேயும் அப்படி இருக்கான். சோத்திரம். என்ன அப்படின்னா, பாலைவனத்தில் இந்த ஆடு மேய்க்கிறவங்க மத்தியில் ஒருத்தனுக்கு வைத்த வலி. பாகிஸ்தான்காரனுக்கு, ஒரு பங்களாதேஷ்காரனும் இந்தியாக்காரன் 3 பேர் என்ன செஞ்சுருக்கான், ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. இதில் இந்தியாக்காரனை காணவில்லை. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவன். பாருங்கள், அவனை காணவில்லை. என்னடான்னு பார்த்தா இதுக்கிடையில் இவனுக்கு ஒரு வைத்த வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாருங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா வயிற்றுக்குள்ளே இந்த கை எலும்புகள் எல்லாம் உள்ளே இருந்திருக்கிறது, வயிற்றுக்குள்ளே. அப்புறம் டாக்டர்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை வெளியே எடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிற இடத்துல பாருங்கள் அவனுக்கு இருந்த வெறி. தோத்திரம். இந்த இந்தியனை பிடிச்சி, பீகார்காரன் அவனை பிடிச்சி இவனை அடித்து வச்சுக்கிட்டு இவனுக்கு 2 பேரும் சாப்பிட்ருக்கானு. பாகிஸ்தான்காரனும் பங்களாதேஷ்காரனும் என்ன செஞ்சுருக்கான், சமைச்சு சாப்பிட்ருக்கான். மனுஷனை எலும்போட தின்றுருக்கான். பாருங்கள், அந்த எலும்பில் வயிற்று வலி வந்து இப்போ கொண்டு எக்ஸ்ரே பண்ணி அவன் ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை எடுத்திருக்கிறார்கள். ஆக மனுஷனுக்கு இருக்கிற அந்த வெறி அகோரம் கொடுமையானது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன சாப்பிட்றான், எவ்வளவு சாப்பிட்றாங்கிறது ஒரு அளவே இல்லாமல் போய்விடும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்ன பசியாக இருந்தாலும் வெறியாக இருந்தாலும் ஒரு ஓமர் சாப்பிடு. தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு அளவை வச்சுக்க. தோத்திரம். 2 இட்லின்னா 2 இட்லி, 3 இட்லின்னா 3. தோத்திரம். 4ன்னா 4. அதுக்கு மேலே சாப்பிடாது. தோத்திரம். சும்மா அடிக்கிட்டு அப்புறம் கடைசியில் மலம்பாம்பு மாதிரி நெளியப்படாது. தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். அப்புறம் சோடா எங்காவது இருக்குமா? தோத்திரம். ஜிஞ்சர் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கிறது. தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஜீரண சிஸ்டத்தை கர்த்தர் மனுஷனுக்கு படைக்கவில்லை. ஆமேன். பாருங்கள், இந்த மலைப்பாம்புகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க 3 வருஷம் கூட இறை இல்லாமல் இருக்குமாம். எத்தனை வருஷம்? 3 வருஷத்துக்கு இறைய வேண்டாம். தோத்திரம். ஆனால் சாப்பிட்டா அவனை முழுசாக அப்படியே சாப்பிட்ரும். தோத்திரம். முடி கிடி குழாம்பு. தோத்திரம். எதையும் கழிக்காது. கொம்பு கும்பு எதையும் தள்ளாது. எல்லாத்தையும் உள்ள தள்ளிடும். தோத்திரம். அது மாதிரி சாப்பிட்டுட்டு அது வாட்டில் ஒரு இடத்துல கிடக்கும். அதுபோல் அல்ல மனுஷன். தோத்திரம். அதாவது இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, கொமோடோ டிராகன் ஒரு டிராகன் இருக்கிறது. அநியாயம். அப்படின்னு ஓடுற ஒரு ஆட்டை அப்படியே பிடிச்சி என்ன செஞ்சிருது, அல்வா மாதிரி முழுங்கிடுது. தோத்திரம். அது வெட்ட வேண்டாம், முடியை சுத்தம் பண்ண வேண்டாம், உரிக்க வேண்டாம், குடல் எடுக்க வேண்டாம், குடல் குண்டாமணியெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாம். அப்படியே தூக்கி போட்டு ஒரே வள்ளலக்கு இருந்தான். பன்னிக்குட்டியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, அப்படி முழுங்குது. படைப்பில் தேவன் என்ன ஒரு அதிசயம். அதுக்கு அப்படிப்பட்ட ஜீரண சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் உனக்கு அப்படி அல்ல. ஒரு நெல்லை முழுங்கினாலே வயிற்றால பிடுங்கி போயிட்டுருக்கு. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாப்பாடில் ஒரு நெல். தோத்திரம். குழம்புல ஒரு சின்ன எலும்பு துண்டு. தோத்திரம். இருந்தாலே பாருங்கள் வயிற்றால மனுஷனுக்கு பிடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் படைப்பில் இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுகில் ஒரு இனம் இருக்கிறது மங்கோலியாவில். அந்த கழுகுக்கு நல்ல கால் எலும்பு இவ்வளவு நீளமான எலும்பை கொடுத்தா அந்த எலும்பு அப்படியே முழுங்கிடுது. தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ அதை செரிக்கும், அந்த எலும்பை செரிமானம் பண்ணும் சக்தியை தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார்.
ஆமேன். ஆனால் மனுஷனாகிய உங்களுக்கு அப்படி அவர் கொடுக்கவில்லை, ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் அதிலே சொல்லுகிறார். ஆமேன். அது மட்டுமல்ல, அதிகமாய் சேர்த்தவனுக்கு அங்கே மிச்சமும் இல்லை. சொல்லுங்க, அதிகமாய், நல்ல இழுத்து சொல்லுங்க அப்போ, அதிகமாய் சேர்த்தவனுக்கு அங்கே மிச்சமும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் சபையின் நியமம். புரிஞ்சுக்கங்க. தோத்திரம். அல்லேலூயா. நீ லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் தோத்திரம், அது உலகத்தின் பிரமாணம் கூட அப்படி தான் இருக்குது. தோத்திரம். அதான் இன்றைக்கி நான் சொன்னேன்ல ப்ரேயரில், பெங்களூரில் ஒருத்தர் வந்து பெரிய வல்வோ கார், இந்த காரெல்லாம் யாரும் உடைக்கவே முடியாது, யாரும் மோத முடியாது, அது யாரையும் சாகடிக்காது, அவ்வளவு கோடி ரூபா போட்டு சோத்திர அப்படிப்பட்ட ஒரு காரை ஒரு பெரிய மில்லினர், பெரிய பணக்காரர் வாங்கியிருக்கார். அவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த காரில் குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளையாக அந்த காரில் போகும் பொழுது பாருங்கள், அது மேலே ஒரு நல்ல வெயிட்டான ஒரு லாரி அப்படியே மேலே சாய்ந்து அப்படியே அந்த குடும்பமே ஸ்மாஷ். ஸ்தோத்திரம். குடும்பமே இறந்து போனார்கள். இப்போ சொல்லுங்கள், அதிகமாய் சேர்த்தவனுக்கு மீதியும் குடும்பமே இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. இப்போ குறைவாய் சேர்த்துருக்கிறீங்க நீங்கள். தோத்திரம். அண்ணா அனுதினம் வர சம்பளம், அனுதினம் வரக்கூடிய சின்ன வருமானம். தோத்திரம். ஆனால் கர்த்தர் என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஊக்கமாக உற்சாகமாய், அதிகமாய் சேர்த்தவனுக்கு மீதியும் இல்லை. பாருங்கப்பா, குறைவாக வச்சிருக்கிற உனக்கு குறைவும் இல்லை. இதில் கர்த்தர் நமக்கு சொல்லித்தரது என்ன? மன நிறைவு. என்ன சொல்கிறாரு? ஒரு மன நிறைவு. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அந்த மன நிறைவு. எனக்கு இந்த மலையாளத்தில் ஒரு பாட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு அப்படின்னா, திருக்கரங்கள் தருண நல்ல சிக்ஷையில் நான் பதறுகில்ல. தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய கை எனக்கு என்ன கொடுக்குதோ அதை சந்தோஷமாக நான் என்ன செய்கிறேன்? சொல்ல முடியுமா உங்களால்? ஸ்தோத்திரம். அற்புதமான அடிகள். திருக்கரங்கள் தருண நல்ல. இப்போ இங்கே நம்ம உட்காந்து இங்கே புலம்பிகிட்டு இருப்போம். தோத்துறோம். என்ன ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யலை? ஒரு கார் தரவில்லை. பசங்க சொல்ல, எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் கூட தராமல் இருக்கிறார் ஆண்டவர். தோத்துறோம். ஒருத்தன் சொல்ல, எனக்கு சாம்சாங் ஃபோனே தர மாட்டேங்கிறார், ஆண்ட்ராய்டு போட்டு தர மாட்டேங்கிறார். அல்லேலூயா. இதுபோல் ஆதங்கம், குறை. ஒரு பையன் அப்படி தான், ஏன்டா சர்ச்சுக்கு வரல? எனக்கு சாம்சாங் போன ஆண்டவர் நான் ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு கொடுக்கல. தோத்துறோம். அதான் நான் சர்ச்சுக்கு வரல. தோத்துறோம். அதான் உம்முடைய கை எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக நான் வாங்கிக்குவேன். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. புது கார் கொடுக்கல, வருத்தப்படாத. எனக்கு வீடு கொடுக்கல, வருத்தப்படாத. இடம் கொடுக்கல, வருத்தப்படாதீங்க. எது கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதாவது இதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்கிறே. ஒன்றை யோசிச்சு பாருங்க, நல்ல காலை கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோம்மா. கார் கொடுக்கலன்னு ஏன் வருத்தப்படுற? தோத்துறோம். நான் அதான் சொல்லுவேன். 2 காலை என்ன செஞ்சுருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். இந்த காரெல்லாம் சமயத்தில் உதவாது. நானே கொண்டு சர்வீஸில் விட்டு போட்டு தண்ணீர் பந்தலிருந்து பீளமேடுக்கு நடந்து வரும்போது அதான் சொல்லுவேன், கார் நிரந்தரம் அல்ல, கால் தான் நிரந்தரம். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமேன். ப்ராக்டிக்கலை சொல்கிறேன். இந்த ஒரு கோபியை தான் கூட்டிகிட்டு போனேன், சர்வீஸ் கொடுக்கும்போது கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் என்னாச்சுன்னா, அந்த லம்பார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சார் இல்லை. அவன் சொல்லிட்டான், அந்த சென்சார் கிடைச்சா தான் வண்டி வெளியே எடுக்க முடியும், அதை புகைக்குழாயில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் வேலை செய்யலை, ஆகவே உங்களுக்கு சென்சார் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டுட்டான். 3 நாளாக தரல. தோத்துறோம். சீபாவை ஏர்போர்ட்டில் கூட பைக்கில் போய் தான் கூட்டிகிட்டு வந்தோம். தோத்துறோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கத்தருக்கு அங்கே இருக்கலாம் வினோதமாக பார்த்துருப்பான். என்னடா அபுதாபியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து என்ன செய்ய, டிவிஎஸ் 50 பெட்டி வச்சு பைக்கில் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தோத்துறோம். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையில கார் இல்லைன்ட்டான். இப்போ பாருங்கள், இவனை கூட்டிகிட்டு போனேன், இவனை அனுப்பிட்டு எப்போ லேட்டாகுது நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, தண்ணீர் பந்தல் அந்த லாஸ்ட்டில் சேரன்மா நகர் அங்கே கொண்டு போயிட்டு அப்போ சர்வீஸ் சென்டர். அப்புறம் 11 மணிக்கு பசியோடு அங்கேருந்து நடந்து வர்றேன். எங்கே? பீளமேடு ஹோப் காலேஜ்
வந்து என்ன செய்யணும், பஸ் ஏறணும், டவுன் பஸ் பிடிக்கணும். இங்கே வந்தால் பஸ்ஸும் இல்லை. அப்போ அது நடந்து வந்து நின்று பார்க்குறேன். நின்று காலெல்லாம் இடுப்பெல்லாம் வலிக்குது. பார்த்தேன், பக்கத்தில் இருக்கிற படியில் உட்காந்தேன். ஒருத்தன் பார்த்தேன், என்ன இவ்வளோ டீசெண்டாக இருக்கான், இதில் போய் உட்காந்துருக்கான்னு. என் வழி எனக்கு தான் தெரியும். தோத்துறோம். பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸில் சீட்டும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பின்னாடி நின்று பாருங்கள், தோத்துறோம். டான்ஸ் ஆடின மாதிரியே இருக்குது. தோத்துறோம். அங்கே தள்ளும் இங்கே தள்ளும். தோத்துறோம். பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் பூரா சாஞ்சி ரெடியாக அங்கேயே ஆக்குபைட் பண்ணிக்கிட்டான். ஆமேன். கம்பி மேலே ஒருத்தன் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குவான், ஒருத்தன் கம்பியில் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக நின்றுக்குவான். நம்ம நடுவில் நின்று பாருங்கள், டான்ஸ் கற்றுக்கலாம். தோத்துறோம். அல்லேலூயா. அங்கே தள்ளுது இங்கே தள்ளுது. அது புதுசாக நம்ம போய் பஸ்ஸில் ஏறி என்ன செய்ய வேண்டியிருக்கு. இதில் வேறு கண்டக்டர் வந்து பிடிச்சி தள்ளுவோம். யோ முன்னுக்கு போயா, தோத்துறோம். இங்கேனே நின்றுக்கிட்டு அப்படின்னா, டேய் எங்கடா போக, ஒரே கூட்டம், சரியான கூட்டம். அப்போ தான் நினச்சேன், கார் நிரந்தரமல்ல, கால்களே நிரந்தரமானது. அல்லேலூயா, உற்சாகம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோத்திரம் நல்லா சொல்கிறேன். அதிகமாய் சேர்த்தவனுக்கு மீதியும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் இந்த வருடத்தின் கடைசியில் சொல்லுங்கள், இது மன்னாவை புசிக்கிற காலம். அல்லேலூயா. இது விடுதலையின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடிமைத்தன காலத்திலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இன்றைக்கு பல்வேறு காரியங்களில் அவர் விடுவிக்க, அதனால தான் பொருத்தனை பண்ணுறோம். தோத்துறோம். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், ஒரு காணிக்கை கொடுப்பேன், தசம்பாகம் கொடுப்பேன், தியாக காணிக்கை கொடுப்பேன். தோத்துறோம். இதெல்லாம் ஏன் பொருத்தனை பண்ணுன்னு சொல்கிறோம்? ஆலயத்துக்கு தவறாமல் வருவேன், மன்னிப்பேன். தோத்துற இதெல்லாம் சொல்கிறோம். மன்னிக்கிற இருதயத்தை தாரும், மறக்கிற இருதயத்தை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏன் இதெல்லாம் நம்ம இங்கே போதிக்கிறோம்? சமாதானம், சமாதானம், சமாதானம். நம்முடைய உள்ளத்தை சமாதானத்தால் நிரப்பும்படி தேவன் கிருபை செய்வாராக. சோத்திரம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? திருச்சபைக்குள் இருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை புசிக்கிற ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இது விடுதலையின் காலம், தேவன் நடத்துகிற ஒரு காலம். ஆமென். இந்த காலம் தேவன் என்னை நடத்துகிற காலம். சொல்லுங்க பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை சீக்கிரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. வாசியுங்கள். த புக் ஆஃப் ஜோஷுவா 5ஆம் அதிகாரம் 11 நல்ல கவனியுங்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டார்கள், கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஓய்ந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுது? தோத்துற அல்லேலூயா. ஒரு கால் குறைவிட்டு கொண்டு இருந்தால் கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆரம்பத்தில் என்னை நடத்தினது போல் என்னை நடத்தலை அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். கொடுத்ததை புசித்தோம். ஒரு அடிமைத்தன காலத்தில், விடுதலை காலத்தில் மன்னாவை புசித்தோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். எங்கெங்கோ இருந்து நமக்கு ஆகாரம் கொண்டு வந்தார், எங்கெங்கோ இருந்து வஸ்திரங்களை கொண்டு வந்தார், எங்கெங்கோ இருந்து காணிக்கைகளை கொண்டு வந்தார். கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் கானானின் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் எங்களை அவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஊக்கமா கானானின் தேசத்தின் பலனை புசிக்கும்படியாய் அங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் புளிப்பில்லாத அப்பங்களையும் கதிர்களையும் நல்ல நெருப்பில் சோளக்கதிர் கம்மங்கதிரெல்லாம் சுட்டு பாருங்கள், அப்படி கதிரெல்லாம் கசக்கி சாப்பிட்றாங்க. தோத்துறோம். ஆமேன். அந்த அனுபவமெல்லாம் உங்களுக்கு இருக்கா? தோத்துறோம். இப்போ என் பையனுக்கே கிடையாது. தோத்துறோம். எனக்கு எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். திடீர்னு அங்கே காட்டுக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்வோம், அந்த கொள்ளு பொட்டெல்லாம் போட்டு நெருப்பு வச்சு அதுலேயே சோளக்கதிரை சுட்டு கம்மங்கதிரை சுட்டு
அதுதான் சோறு. தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமா? ஆமென். அதெல்லாம் ருசிக்கு சாப்பிட்டதில்லை, பசிக்கு சாப்பிட்டது. தோத்துறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், கதிர்களை சுட்டு, ராய் கதிரை சுட்டு சாப்பிட்றது, கம்மங்கதிரை சுட்டு சாப்பிட்றது, சோளக்கதிரை சுட்டு சாப்பிட்றது தோத்துறோம். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவமெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. அதனால தான் பல்வேறு நோய். நீங்கள் பீஸா பர்ஜர் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. தோத்துறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்துறோம். எங்களுக்கெல்லாம் இப்போ பீஸா பர்ஜர் கிடையாது. இதுதான். அதுவும் சோளும் என்னது கொள்ளும் சோளமும். தோத்துறோம். ஆமேன். சாயங்காலம் பண்டம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் கிடைக்கிறது என்னது? கொள்ளும் சோளத்தையும் அவிச்சு கூட கருப்பட்டியை கலந்து கொடுப்பாங்க. தோத்துறோம். தேவாமிர்தமாக இருக்கும். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமேன். தட்டப்பயிரும் சோளமும். தோத்துறோம். பாருங்கள், அதை அவிச்சு கொடுப்பாங்க. இதுதான் பண்டம். மொச்சை, சில நேரத்தில் மொச்சை அவிச்சு தாளித்து, இப்போவும் நெல்லை மாவட்டத்தில் அந்த பழக்கம் இருக்குது. சோத்துறோம். இந்த ஊரில் தான் அந்த பழக்கம் இல்லை. இப்போவும் மொச்சை ஹோட்டலில் கூட கிடைக்கும். மொச்சையை அவிச்சு தாளித்து கொடுப்பாங்க. தோத்துறோம். அதுதான் பண்டம். தோத்துறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படியெல்லாம் இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கை. இதை இன்றைக்கு நீ புசிக்கிறாய் என்றால் சோத்திரம். ஒன்றை சொல்லுங்கள், தேவன் உங்களை நடத்தாமல் இல்லை. தேவன் இந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தில் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் முழங்கள் படியிடுவோமா? ஆகவே கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சோத்திரம். சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, லேவியராகமம் 25:19 கனியை புசிப்பீர்கள். ஆமேன். யூ ஆர் ஈட்டிங் த ஃப்ரூட். ஸ்தோத்திரம். கனிகளை புசிப்பீர்கள். 26:5 சொல்றார், அப்பங்களை புசிப்பீர்கள். அப்பங்களை புசித்து நீங்கள் திருப்தியாவீர்கள். 26:10 சொல்றார், தானியத்தை கூட பழைய தானியத்தை சாப்பிடணும்னு சொல்றார். நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். புது தானியம் அல்ல, பழைய தானியங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள். தோத்திரம். பாருங்க, உபாகமம் 6:11 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். எப்படி என்றால், நீ கட்டாத வீட்டையும், நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ நடாத ஒளிவ தோப்பையும் கர்த்தர் உனக்கு தந்து, கர்த்தர் உன்னை திருப்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.